வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல நம்ம பிஃபோராவே நவராத்திரி பிரசாதம் ரெசிபிஸ் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுனால 9 நாளுக்கான பிரசாதம் ரெசிபிஸ் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். இருந்தாலும் நவராத்திரி இன்னும் 2-3 நாள் இருக்கு இல்லையா, அதனால இன்னும் கொஞ்சம் பிரசாதம் ரெசிபிஸ் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வீட்டுல நம்ம சிமிலி உருண்டை பண்ண போறோம். இந்த சிமிலி உருண்டை நம்ம பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா, ஒருவேளை நம்ம வெத்தலை பாக்காக சாயந்தரம் யாராவது கூப்பிட்டுருப்போம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சாயந்தரம் வர முடியல, பகல் நேரம் யாராவது வந்தா, நேரம் சுண்டல் நம்ம பண்ணிருக்கல அப்படின்னா கூட நம்ம இந்த சிமிலி உருண்டை வச்சு கொடுத்துடலாம். இது அவ்வளவு சீக்கிரம் கெட்டும் போகாது, நம்ம கொஞ்சம் தாராளமா பண்ணி வச்சுக்கலாம். இந்த சிமிலி உருண்டை நம்ம குவிக்காவும் பண்ணிடலாம், ரொம்ப ஹெல்தியானது. இதோட நம்ம தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் பண்ண போறோம். இந்த சுண்டல் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, ஈஸியா ஹெல்தியான சிமிலி உருண்டையும் டேஸ்டியான தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டலும் குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். சிமிலி உருண்டை பண்றதுக்கு 1 கப்பு வெள்ளை எள்ளு எடுத்துட்டு இருக்கேன். இது கடாயில சேர்த்துக்கலாம். வெள்ளை எள்ளுக்கு பதிலாக கருப்பு எள்ளு சேர்த்து கூட பண்ணலாம். எள்ளை நல்லா வறுத்துப்போம். எள்ளு பாருங்க நல்லா வறுபட்டாச்சு, லேசா கலர் மாதிரி இருக்கு. இப்ப வர்ற எள்ளு சில சமயம் நல்லா படப்படன்னு பொரியுது, சில சமயம் பொரியறது இல்லை. இந்த மாதிரி எள்ளு கையில எடுத்துக்கிட்டு கையில லேசா அப்படி நசுக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி பவுடர் ஆகும். அப்ப எள்ளு நல்லா வறுபட்டாச்சுன்னு அர்த்தம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம வேற பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். 1 கப்பு வேர்க்கடலை. இது ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை தான், பச்சை வேர்க்கடலை இருந்தாலும் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். லேசா சூடாற வரைக்கும் வறுத்தோம் அப்படின்னா நமக்கு அரைக்கும் போது நல்லா பவுடர் ஆகும். வேர்க்கடலை கொஞ்சம் நல்லா தொட்டா நல்லா சுருக்குன்னு சூடாகும் இல்லையா, அது வரைக்கும் வறுத்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. இது தொட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா சுருக்குன்னு சூடா இருக்கு. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இது ஆல்ரெடி வறுத்ததுதான் அப்படின்னா நான் லேசா சூடு வர்ற வரைக்கும் வறுத்துக்கிறேன். பச்சை வேர்க்கடலையா இருந்தா நல்லா வறுத்துக்கணும். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த எள்ளும் வேர்க்கடலையும் சூடு ஆறட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். வறுத்த வேர்க்கடலை நல்லா சூடு ஆறியாச்சு. கொஞ்சம் தோல் எடுத்திருக்கேன். தோல் இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை, அப்படியே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்துப்போம். இந்த வேர்க்கடலைய பல்ஸ் மோட்ல நம்ம கொரப்பா அரைச்சு எடுத்துப்போம். நம்ம அரைச்சதை இந்த பிளேட்ல எடுத்துப்போம். நம்ம வறுத்த எள்ளும் சூடு ஆறியாச்சு. இதையும் பல்ஸ் மோட்ல கொரப்பா அரைச்சு எடுத்துக்கணும். பாருங்க, இதை போல நான் கொரப்பா அரைச்சிருக்கேன். அதே கப்ல 1 கப்பு வெல்லத்தை பொடிச்சு எடுத்துட்டு இருக்கேன். இதை மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நம்ம அரைச்சு எடுத்துப்போம். பாருங்க, வெல்லத்தையும் சேர்த்து இதை போல நான் அரைச்சு எடுத்துட்டு இருக்கேன். இதையும் அந்த பிளேட்ல சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துப்போம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம சின்ன சின்ன உருண்டைகளா பிடிச்சிக்கலாம், ஈஸியா பிடிக்கிறதுக்கு வந்துடும். பாருங்க, இவ்வளவுதான். பாருங்க, இதை போல எல்லாத்தையும் நம்ம பிடிச்சி எடுத்துப்போம். 100 கிராம் பட்டாணி. இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு இந்த குக்கர்ல நான் எடுத்துட்டு இருக்கேன். நம்ம வேக வைக்க போறோம். அதுக்கு தண்ணி கரெக்டா அந்த ஒரு லெவல், பட்டாணிக்கு மேல ஒரு லேயர் தண்ணி இருந்தா போதும், ரொம்ப அதிகமான தண்ணி வேண்டாம். இப்ப குக்கர் மூடியை மூடிட்டு விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் 4 விசில் ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயாச்சு. இப்ப குக்கர் மூடியை திறந்துடலாம். பட்டாணி பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா வெந்திருக்கு. இதனால அப்படி தோல் பிரிஞ்சு வந்தாலே சாஃப்டா வெந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். பாருங்க, நல்லா மாவு மாதிரி வந்திருக்கு. இந்த எக்ஸ்ட்ரா தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப பட்டாணி சுண்டலுக்கு தாளிச்சிடலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு வெடிச்சதும் 2 காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், 1/2 இன்ச் இஞ்சி பொடி பொடியா கட் பண்ணிருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் பொடி பொடியா கட் பண்ணிருக்கிற மாங்காய். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். மாங்காய் கொஞ்சம் சாஃப்டா வதங்கட்டும். மாங்காய் பாருங்க வெந்தாச்சு. இந்த கலர் மாதிரி இருக்கு இல்லையா, இதை பார்த்தாலே நமக்கு தெரியும். 1 பச்சை மிளகாயை பொடி பொடியா கட் பண்ணிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. நம்ம வேக வச்ச பட்டாணியை சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் பொழிஞ்சுப்போம். இப்போ ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் பர்ஃபெக்டா ரெடி ஆயாச்சு. இப்போ இதை வேற பவுலுக்கு நம்ம மாத்திக்கலாம். குவிக்கா சிமிலி உருண்டையும் பட்டாணி சுண்டலும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். அம்பாளுக்கு நைவேத்தியமும் பண்ணியாச்சு.
வாங்க பிரசாதம் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிமிலி உருண்டை எடுத்துப்போம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. நவராத்திரி அப்படின்னே இல்லை, ரெகுலராகவே நம்ம பண்ணி வச்சுட்டு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். லேடிஸ்க்கு வந்து ரொம்பவே நல்லது. பிரமாதமா இருக்கு. நல்லா வேர்க்கடலை, எள்ளு, வெல்லம் இதெல்லாம் கலந்து நல்லா வாசனையா அருமையா இருக்கு. இது வந்து ட்ரெடிஷ்னல் ரெசிபி. இதுல அதிகமா நம்ம நெய் அதெல்லாம் எதுவுமே சேர்க்க போறது இல்லை. வெல்லம் சேர்த்து பண்றதுனால ரொம்பவே ஹெல்தியானது. அடுத்து நம்ம தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் இதை நம்ம எடுத்துக்கலாம். பிரமாதமா இருக்கு. பட்டாணி வந்து பர்ஃபெக்டா வெந்திருக்கு. குழையவும் இல்லை, அதே நேரம் ஹார்டாவும் இல்லை. நம்ம இதுல வந்து மாங்காய் சேர்த்திருக்கிறதுனால அந்த பிளேவர் ரொம்ப நல்லா இருக்கு. கடைசியா கொஞ்சமா அந்த லெமன் புழிஞ்சிருக்கோமா, லேசான ஒரு புளிப்பு, நல்ல வாசனையா இருக்கு. இந்த மாங்காயோட புளிப்பு நமக்கு இதுல போறாது, அதனால கொஞ்சம் லெமன் கடைசியா ஸ்டவ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நம்ம புழிஞ்சோம்னா ரொம்பவே நல்லா இருக்கும். பீச்ல எல்லாம் சுண்டல் சாப்பிடுற மாதிரி இருக்கும். நார்மல் டேஸ்ல பண்ணோம்னா இதுலயே வந்து நம்ம கேரட் துருவி போட்டுக்கலாம், கொஞ்சமா மாதுளை முத்து அதுவும் கலந்துக்கலாம். ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். குவிக்கா பண்ணக்கூடிய 2 பிரசாதம் ரெசிபிஸ் இன்னைக்கு அருமையா அமைஞ்சிருக்கு. இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த சிமிலி உருண்டையும் தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டலும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா அமையும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நவராத்திரி பிரசாதம் ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.